வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மருத்துவர் பாலாஜியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மருத்துவரை நேரில் சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி. விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு ஆறுதல். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை. கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்டம் வாபஸ். அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டத்தை கைவிட்டனர். தமிழ்நாட்டில் நாளை 21 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையில் வானிலை மையம் அறிவிப்பு. ஜனவரிக்கு பிறகு ரேஷன் கார்டுதாரர்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை. முதலமைச்சரிடம் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உறுதி. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஏற்கனவே எடுத்த முடிவில் மாற்றமில்லை என்றும் விளக்கம். திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடம் இடித்து அகற்றம். ஆட்சியர் உறுதியை அடுத்து சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக விவசாயிகள் அறிவிப்பு. தஞ்சாவூரில் பள்ளி மாணவர்கள் வாயில் டேப் ஒட்டிய விவகாரம். தலைமை ஆசிரியை மற்றும் 2 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் கூடுதல் விலைக்கு தனியார் மூலம் தயாரிக்கப்படுவதாக கண்டனம். ரயில்வேயில் தனியார் மயத்திற்கு SRMU தொழிற்சங்கம் எதிர்ப்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. வயநாடு இடைத்தேர்தலில் 66% வாக்குகள் பதிவாகின. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 56,360 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து 5வது நாளாக சரிவை சந்தித்த இந்திய பங்குச் சந்தைகள். மும்பை பங்குச் சந்தைக்கான சென்செக்ஸ் ஒரே நாளில் 1000 புள்ளிகளை இழந்தது. பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்ட முதல் நாளில் 10% உயர்ந்த ஸ்விக்கி நிறுவன பங்குகள். பங்குகளை வழங்கியதன் மூலம் 500 ஊழியர்களை கோடீஸ்வரர்களாக்கிய ஸ்விக்கி. சென்னையில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பெருங்களத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையின் மருத்துவர் பாலாஜியை அவருடைய அறையில் வைத்து கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய தாய்க்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி அவர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. கத்திக்குத்தில் காயமடைந்த மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கிருந்து வெளியேற முயன்ற விக்னேஷை மருத்துவமனை ஊழியர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் கிண்டி பன்னோக்கு மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த மருத்துவர் பாலாஜியை சந்தித்து உடல்நலம் பற்றி விசாரித்தனர். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவர்களின் பாதுகாப்பினையும் அரசு உறுதி செய்யும் என துணை முதலமைச்சர் உதயநிதி உறுதியளித்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. திரு விக்னேஷ் அவர்களே தொடர்ந்து 6 மாசமா இந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய தாயாரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதனால அவர் மேலே எந்த விதமான ஒரு சந்தேகமோ அவர் அந்த மருத்துவருக்கு கூட ஒரு டவுட்டோ எதுவும் வரல, பயமோ எதுவும் அச்சமோ எதுவும் இல்லை. தொடர்ந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. தொடர்ந்து அந்த டாக்டரோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு. அதுவும் 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதனால இது தவிர்க்க முடியாத சம்பவம். இனிமேல் இது மாதிரி நடக்க வேற ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் அந்த மருத்துவர் சொன்னதை
கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இது ஒரு கோபத்தின் காரணமாக ஆத்திரமாக எடுத்திருக்காரு. ஆனால் கண்டிப்பாக சட்டமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இனிமேல் இது மாதிரி நடக்காமல் ஹார்ட் பேஷண்ட்டு பேஸ் மேக்கர் வச்சுருக்காரு. அயோட்டிக் அனியூரிசமுக்கு அயோட்டாவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அவருக்கு சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டு. அந்த மாதிரி கண்டிஷனில் அவர் ப்ளீடிங்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அசிட்ரோம்னு ஒரு டேப்லெட் போடுவார். அது இந்த மாதிரி கத்தி குத்து பட்டு ப்ளீடிங் ஆனதுனால எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆகி அந்த ப்ளீடிங்னால தான் அவருக்கு ப்ராப்ளம் வந்தது கத்தி குத்தை விட. இப்போ மருத்துவர் உடல்நலம் எப்படி சார் இருக்குது? சீரான நிலையில் இருக்கா? இப்போதைக்கு நானும் வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன் அனஸ்தீசியாலஜிஸ்ட்டு. ஸோ இமீடியட்டாகவே ரெசசிட்டேஷன் டுக் ஓவர் பண்ணி நாங்கள் பண்ணி இப்போதைக்கு வந்து பாலாஜி சார் வந்து ஸ்டேபிளாக இருக்கார். இதனிடையே மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர் விக்னேஷ் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதனிடையே மருத்துவமனையில் தாக்குதல் நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்று கூறினார். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி, ஓமந்தூர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓபியா இருந்தது, இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம். தண்டனை கிடைக்கும் சார். ஏன்னா இது வந்து ஒரு கொலை முயற்சி வழக்கு தான், அதுக்குள்ள தண்டனை. மறுபுறம் மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன், துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ ஆகியோர் மருத்துவர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதை அடுத்து மருத்துவர்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றனர். இதேபோல் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அட்டெண்டர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் செய்கிற அளவுக்கு ஒரு அடையாள அட்டைகளுடன் கூடிய அந்த திட்டம் என்பது எல்லா இடத்திலும் தொடங்கப்படவிருக்கிறது. இப்படி இந்த மருத்துவ சங்கங்கள் அதிகபட்சமாக கேட்ட அந்த பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் அவர்களுக்குரிய பாதுகாப்புகள் என்கின்ற வகையில் பல செய்வதற்கு உறுதியளித்திருக்கிறோம். அனைவரும் மகிழ்ச்சியோடு கலந்து சென்றிருக்கிறோம். மருத்துவர் பாலாஜியின் குடும்பத்தினரும் மருத்துவமனை சென்று அவருடைய உடல்நிலை பற்றி அறிந்தனர். மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தங்களுடன் பேசியதாக அவர்கள் தெரிவித்தனர். நல்லா இருக்காங்களா? உங்ககிட்ட பேசுறாரா? எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க. நல்லா இருக்கிறது தான் போறோம். நல்லா காமிச்சிருக்காங்க. மருத்துவர் மீதான தாக்குதல் விவகாரம் பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள ஆணையிட்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் தடுத்திடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று உறுதியளித்துள்ளார். தாய் மீதான பாசத்தில் தமது மகன் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டதாக இளைஞர் விக்னேஷின் தாயார் தெரிவித்துள்ளார். தனது மகனுக்கும் இதய பாதிப்பு, வலிப்பு பிரச்சனைகள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். என் பையன் போய் என்ன பேசுனான்னா எனக்கு தெரியாது. ஆனால் என் பையன் என்னை இட்டுன்னு போவான். அவர் நக்கலாக பேசும் போதெல்லாம் இவனுக்கு அப்படியே கோவம் வரும். அடிச்சுட்டாமான்னுவான். அம்மாவுக்கு ஊசி போடணுண்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஏம்மா அவர் அப்படி பேசுகிறாரு, டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வாடான்ட்டு இட்டுன்னு வந்துடுவேன். நேற்று எங்கள் அண்ணன் ரொம்ப பாதிப்பட்டேன். எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலேருந்து நந்தே வந்துட்டான். பூந்தமலேருந்து வீடு இருக்க நந்தே வந்தான். வீடியங்காத்தில் தான் வீட்டுக்காண்டே வந்தான். வீடியங்காத்தில் வந்து வீட்டை நான் வந்து குளிச்சதுக்கப்புறம் எங்கே போனான்னு எங்களுக்கு தெரியாது. குளிச்சதுக்கப்புறம் எங்கே போனால் எங்களுக்கும் தெரியாது. எங்கள் அம்மா வந்து அந்த பெட் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. சவிதா ஹாஸ்பிட்டலில் பெட் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. பெட் ஸ்கேன் எடுக்க போனாங்க. பெட் ஸ்கேன் எடுக்க போகும்போது தான் தெரியுது இந்த மாதிரி பண்ணிட்டான்ட்டு. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்தது. அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற 43 தொகுதிகளில் 64% வாக்குகளும், வயநாட்டில் 66% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் உள்ள 81 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 683 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஜேஎம்எம் கட்சியில் இருந்து பாஜகவுக்கு தாவிய மூத்த தலைவர் சம்பாய் சோரன் கோல்ஹான் தொகுதியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். முதற்கட்ட தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் காலையிலேயே வந்து வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அவருடைய மனைவி கல்பனா சோரன் ஆகியோர் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையை ஆற்றினர். ஜார்க்கண்டில் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீசார், துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு எதிராக ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி சார்பில் சத்யன் மோகேரியும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாஜகவின் நவ்யா ஹரிதாஸும் களத்தில் உள்ளனர். வயநாட்டில் காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினர்.
எங்களுக்கு நிஜமாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பிரியங்கா காந்திக்கு தான் நாங்கள் ஓட் பண்ணியிருக்கோம். அவங்க தான் இந்த மாதிரி எங்களுக்கு வேண்ட சலுகையெல்லாம் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாம் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கோம். அதுதான் எங்களோட விருப்பம். நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் 31 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் மின்னணு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் நுகர்வோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தினம் தினம் உச்சமடைந்து வந்த தங்கத்தின் விலை கடந்த வாரத்தின் இறுதியிலிருந்து மெல்லச் சரிய தொடங்கியது. கடந்த 9ஆம் தேதி 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 7,275 ரூபாய்க்கும் சவரன் 58,200 ரூபாய்க்கும் விற்பனையானது. 10ஆம் தேதி ஞாயிறு விடுமுறையை தொடர்ந்து இந்த வாரத்தின் முதல் நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்தது. இந்நிலையில் நேற்றும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,080 ரூபாய் குறைந்து 56,680 ரூபாய்க்கு வர்த்தகமானது. தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்ததால் நுகர்வோர் மகிழ்ச்சியடைந்த நிலையில் இன்றும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் சரிந்துள்ளது. கடைகளில் 1 கிராம் தங்கம் 7,045 ரூபாய்க்கும் சவரன் 56,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 101 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. இந்திய பங்கு சந்தை இன்றும் கடும் வீழ்ச்சியை சந்தித்ததால் கடந்த 5 நாட்களில் மட்டும் முதலீட்டாளர்களுக்கு 23 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் தொடக்கத்தில் இருந்தே சரிவை சந்தித்தது. வர்த்தகத்திற்கிடையே 1,100 புள்ளிகளுக்கு மேல் சரிந்த சென்செக்ஸ் இறுதியில் 984 புள்ளிகள் சரிவுடன் 77,691 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 324 புள்ளிகள் வரை சரிந்து 23,559 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. சென்செக்ஸ் பட்டியலில் உள்ள 30 நிறுவனங்களில் 27 நிறுவனங்களின் பங்குகள் விலை குறைந்து வர்த்தகமாகின. அதேபோல நிப்டி பட்டியலில் உள்ள 50 நிறுவனங்களில் 44 நிறுவனங்களின் பங்குகள் விலை குறைந்து காணப்பட்டன. டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், கோல் இந்தியா, வேதாந்தா நிறுவனங்களின் பங்குகள் கடும் பின்னடைவை சந்தித்ததால் முதலீட்டாளர்கள் பெரும் ஏமாற்றத்தை சந்தித்தனர். பங்குச்சந்தை சரிவால் கடந்த 5 நாட்களில் மட்டும் முதலீட்டாளர்களுக்கு 23 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிந்தது உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பங்குச்சந்தை கடந்த சில நாட்களாக கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற காரணத்துக்காக ஒருவரின் வீட்டை புல்டோசர் கொண்டு இடிப்பது சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. தன்னிச்சையாக புல்டோசர் நடவடிக்கை எடுக்கும் அரசு மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது உத்தரப்பிரதேச பாஜக அரசிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் வழக்குகளில் குற்றம் சாட்டப்படுபவர்களின் வீடுகள் மற்றும் கட்டடங்களை புல்டோசரை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. இத்தகைய நடவடிக்கைகள் பெரும்பாலும் சிறுபான்மையினரை குறிவைத்தே மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி PR கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் அமர்வு பரபரப்பான தீர்ப்பை அளித்துள்ளது. அதில் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அல்லது தண்டனை பெற்ற நபர்களின் வீடுகளை இடிக்கும் அதிகாரம் அரசுக்கு இல்லை என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். தண்டிக்கப்பட்டவராக இருந்தாலும் அவர்களது வீடுகளை தன்னிச்சையாக அதிகாரிகள் இடிப்பது சட்டவிரோதம் என தீர்ப்பளித்துள்ள நீதிபதிகள் ஒருவரின் குற்றத்தை நீதிமன்றங்கள்தான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை அரசு அதிகாரிகள் எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தனர். அதிகாரிகளே ஒருவரை குற்றவாளி என தீர்மானித்து வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிப்பது சட்டத்தின் ஆட்சியை மீறும் செயல் என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். குற்றம் சாட்டப்படுபவரின் மொத்த குடும்பத்தையும் தண்டிக்கும் வகையிலான புல்டோசர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். வீடுகளை இடிப்பதற்கு உரிய உத்தரவு இருந்தாலும் கூட முறையீடு செய்வதற்கான கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்றும், ஒருவேளை முறையீடு செய்யாவிட்டாலும் வீட்டை காலி செய்வதற்கான அவகாசத்தை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். குற்றம் சாட்டப்படுபவர்கள் தங்களுக்கான நிவாரணத்தை தேடும் வரை காத்திருப்பதால்
வானம் ஒன்றும் இடிந்து விழுந்து விடாது என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையில் காஞ்சிபுரம், அரியலூர், மதுரை உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. கல்பாக்கம், கும்பகோணத்தில் இன்று சாரல் மழை பெய்தது. அவினாசி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறையிலும் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ரெயின்போ நகரில் உள்ள வீடுகளை மழை நீர் சூழ்ந்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு கீழடுக்கு சுழற்சியும் கேரள கடலோர பகுதியில் மேலடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 21 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாட்டுக்கு அதிக அளவில் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இதுநாள் வரையிலான காலத்தில் இயல்பை விட 2% குறைவாக பெய்துள்ளதாக வானிலை மையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவிநாசி அருகே வேலம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுங்கச்சாவடி அலுவலகத்தின் ஒரு பகுதியை விவசாயிகளிடம் அளித்த வாக்குறுதிப்படி அதிகாரிகள் இடித்து அகற்றினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி முதல் அவிநாசி பாளையம் வரை 32 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை வேலம்பட்டி என்ற இடத்தில் சுங்கச்சாவடி அமைத்துள்ளது. இந்த நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதனை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் 2 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நள்ளிரவில் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக தகவல் பரவியதால் அப்பகுதியினர் அங்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுங்கச்சாவடி ஆக்கிரமித்த பகுதி இடிக்கப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து விவசாயிகள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இந்த நிலையில் சுங்கச்சாவடி அலுவலக கட்டிடத்திற்கு வழங்கப்பட்ட மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு JCB இயந்திரம் மூலம் கட்டிடத்தின் ஆக்கிரமிப்பு பகுதி இடித்து அகற்றப்பட்டது. இதனிடையே சுங்கச்சாவடியில் கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை ஆட்சியரிடம் முன்வைத்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாகவும் அவர்கள் கூறினர். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு வரும் முதலீடுகளை பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்திற்கு மடை மாற்றுவதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஆங்கில தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொண்டு பேசினார். அப்போது மொத்த இந்தியாவுக்குமான பிரதமராக இருக்க வேண்டிய நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்துக்கு மட்டும் பிரதமர் என்பது போல செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை ஒழித்துவிட வேண்டும் என்பது போலவே பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் ரேவந்த் ரெட்டி புகார் கூறினார். தெலங்கானா மாநிலத்திற்கு வரவேண்டிய செமி கண்டக்டர் ஆலையை குஜராத் மாநிலத்திற்கு மடைமாற்றி கொண்டு சென்றுவிட்டதாகவும் மராட்டியத்திற்கு வரவேண்டிய 17 திட்டங்களை குஜராத்துக்கு கொண்டு சென்றுவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு வரும் முதலீடுகளை குஜராத்துக்கு மடைமாற்றுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் அதே குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அனுரா குமார திசாநாயகா வெற்றி பெற்ற நிலையில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. இலங்கையின் புதிய அதிபராக செப்டம்பர் 21 தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுர குமார திசாநாயக்க அதிபராக பதவியேற்ற அடுத்த நாளே நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து நவம்பர் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு 196 உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்கின்றனர்.
தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளுக்கு கிடைக்கும் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் எஞ்சிய 29 இடங்களை தேர்தல் ஆணையம் பகிர்ந்தளிக்கும். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற 113 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஒருவேளை தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அரசியல் நிலையற்ற தன்மையையும் குழப்பத்தையும் உருவாக்கும் என கூறப்படுகிறது. இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 1977ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இதேபோல கடந்த 10 ஆண்டுகளாக இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ராஜபக்சே சகோதரர்களான மஹிந்த கோத்தபய சம்மல் மற்றும் பசில் ஆகியோரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பெறுமா அல்லது எதிர்க்கட்சிகள் வலுப்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அமெரிக்காவில் அரசு நிர்வாகத்தை சீரமைக்க புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயல்திறன் சிறப்புத்துறை தலைமை பதவிக்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோரை நியமித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அந்நாட்டில் கடந்த 5ஆம் தேதி நடந்த அதிபர் தேர்தலில் பெரும்பான்மை எலக்டோரல் வாக்குகளை பெற்று ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இதையடுத்து அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி அவர் அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். இந்நிலையில் தமது அரசுக்கான அமைச்சரவை மற்றும் முக்கிய துறைகளுக்கான நியமன அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு வருகிறார். அந்த வரிசையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தவாறு பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் ட்ரம்புக்கு ஆதரவாக அதிபர் தேர்தலில் போட்டியிடாமல் விலகிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோரின் கூட்டு தலைமையில் அரசு நிர்வாகத்தை சீரமைப்பதற்கான செயல்திறன் சிறப்பு ஆணையம் அமைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த இரு அமெரிக்க தேசபக்தர்களும் இணைந்து அரசு துறைகளை சீரமைப்பது, அதிகார குறுக்கீடுகளை குறைப்பது, தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகளை கவனித்து அரசு நிர்வாகத்துக்கு உதவுவார்கள் என்று கூறியுள்ளார். இவர்களின் சேவை சேவ் அமெரிக்கன் இயக்கத்துக்கு மிகப்பெரிய தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அறிவிப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எலான் மஸ்க், இனிமேல் தான் வியாபாரம் களை கட்டப் போகிறது என்று ஆங்கிலத்தில் தீப்பொறி அடையாளத்துடன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது ஜனநாயகத்துக்கான அச்சுறுத்தல் அல்ல, அதிகார வர்க்கத்துக்கான எச்சரிக்கை என்றும் எலான் மஸ்க் கூறியுள்ளார். செயல்திறன் சிறப்பு ஆணைய பதவி குறித்து பதிவிட்டுள்ள விவேக் ராமசாமி, தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பில் மென்மையாக நடந்து கொள்ள மாட்டேன் என்று பதிவிட்டு கடுமையான நடவடிக்கை காத்திருப்பதாக மறைமுகமாக எச்சரித்துள்ளார். மேலும் அதைத்தான் ட்ரம்ப் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக சீரமைப்பு மூலம் பல அரசு துறைகளை மூட வேண்டும் என தொழிலதிபராக உள்ள விவேக் ராமசாமி ஏற்கனவே வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.